இந்த வீடியோவில் லாட்ரியில் நம்ம எப்படி வின் பண்ணலான்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லாட்ரி மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் லாட்ரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு புக் நீங்கள் படித்து பார்த்துருந்தாலும் நீங்கள் எப்படி அந்த நம்பர்களை தேர்ந்தெடுத்து வாங்கலாம், நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இந்த 5 புக்கில் வந்து நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த புக் எங்கே கிடைக்கணும்னு தெரியாட்டி நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி சூப்பர் சிஸ்டம் அப்படின்றது. இதில் வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது, அதாவது கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறது, முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் வச்சோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வச்சோ நம்ம இந்த கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம், நம்ம நம்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோன்றதை ரொம்பவும் ஈஸியாகவும் தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு சிஸ்டமேட்டிக், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இதுவும் நமக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நம்ம எந்த நம்பர்களை தேர்ந்தெடுத்தால் அதுக்கு அடுத்த நம்பர்கள் எப்படி வரும் அப்படின்றத இந்த புக்கில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த புக்கை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது புக்கு ஹவு டு வின் த லாட்ரி அப்படின்ட்டு. இது வந்து ஏமி ரைட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது வந்து லூட்டோ சம்மந்தப்பட்டது, அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய லூட்டோ சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்ம ஊரில் நடக்கிற லாட்ரிகளும் இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வர்ற மாதிரி தான் தெரியுது. இதுவும் ஒரு நல்ல புக்காக இருக்கும். இது வந்து வின்னிங் சான்சஸை நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்பர்கள் வர்றதுக்கு எவ்வளோ அதிகமான சான்சஸ் இருக்கும் அப்படின்றத நாம் ஓரளவுக்கு கணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்கும் அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இதே இன்னொரு புக் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆத்தர் எழுதியிருக்காரு, அதாவது இன்னொரு ரைட்டர் எழுதியிருக்காரு. இதுலேயும் நமக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 2 புக்கையும், அதாவது ஹவு டு வின் த லாட்ரி அப்படின்ற 2 புக்கையும் நம்ம படித்து பார்த்தாலே நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது, அதாவது நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாம், நமக்கு முக்கியமான நம்பர்கள் எது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிக்கிறதுக்கு இந்த 2 புத்தகங்களுமே நமக்கு நல்ல பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். 3வதாக பார்த்திங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் வின்னிங் லூட்டோ லாட்ரி. ஒரு சில சீக்ரெட்ஸ், அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கால்குலேஷன் மெத்தட் எடுத்துருப்போம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு மெத்தடில் தான் நம்ம சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இதில் நம்ம எப்படி எந்த மெத்தடில் சூஸ் பண்ணால் நமக்கு வரும், அதிகமாக சான்சஸ் வரக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புக் மாதிரியே இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது, கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு இந்த புக் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் இந்த புக் கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கலாம். கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணுன்றவங்க இந்த புக் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி கடைசியாக பார்த்தோம்னா வின்னிங் லூட்டோ லாட்ரி ஃபார் எவ்ரிடே பிளேயர்ஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் லாட்ரி டிக்கெட்கள் வாங்குறீங்க, அதாவது டெய்லி நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்கன்னா உங்களுடைய வின்னிங் சான்சஸை எப்படி அதிகப்படுத்தலாம், நீங்கள் நம்பர்கள் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு புக்கும் வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு புக்கை படித்து பார்க்க பொறுமை இருந்து உங்களுக்கு புக் படிக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்.